ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்குற மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவிலையும் ஒரு மிக முக்கியமான மருத்துவ தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது, நீண்ட நேர இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றால் இந்த ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆண்கள் அவங்க நினைச்ச மாதிரியே நீண்ட நேர இல்லறத்தில் ஈடுபட முடியும். நம்மளோட வீடியோக்களில் தொடர்ந்து இந்த நீண்ட நேர இல்லறத்தை பற்றியதான வீடியோக்களை தான் நாம் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு வரோம். இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களின் மத்தியில் இந்த ஆண் மலடு அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் குழந்தை இல்லைன்னா பெண்களை போய் செக்கப் பண்ணுங்க அப்படிங்கிற காலம் போய் இன்னைக்கு ஆண்களை போய் செக்கப் பண்ணுங்க அப்படிங்கிற காலம் வந்துடுச்சு. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களினுடைய இந்த மலடு பிரச்சனை. ஏன் ஆண்களுக்கு இந்த மலடு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லலாம். ஒன்று ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது தூக்கமின்மை. இந்த ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக மலடு பிரச்சனை வரும். ஸ்ட்ரெஸ், அதிகப்படியான மன அழுத்தம், என்ன செய்யறோங்கிற ஒரு திட்டமிடல் இல்லாத போதும் வாழ்க்கையை பற்றியதான பயம் வரும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மன அழுத்தமானது வரும். இந்த மன அழுத்தத்திற்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதை தேடி நாம தான் போகணும், அதுக்கான சொல்யூஷனை தேடி. ஒன்று. ரெண்டாவது தூக்கமின்மை. இன்னைக்கு இருக்கிற பல இளைஞர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. பல பேர் நைட்டை பகலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டில் செய்ய வேண்டியதெல்லாம் பகலில் செய்கிறாங்க, பகலில் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாமே நைட்டில் செய்கிறாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் அந்த ரொட்டீன் மாறும் பொழுது சில பிரச்சனைகள் வரும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த மலடு பிரச்சனை. ஸோ அந்த ஆண் மலடு வருவதற்கு ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் தூக்கமின்மை, இதுக்கு மேலே ஜெனட்டிக் இருக்குது, ஜீன் இருக்குது, ப்ளஸ் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லலாம். பட் உணவு பழக்க வழக்கங்கள்னால மலடு வருதுங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சில பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க உணவு சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால் பல நோய்கள் வருதுங்கிறாங்க. கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இந்திய உணவுகள் மாதிரி ஒரு சிறந்த உணவு உலகத்திலேயே கிடையாது. எல்லா சத்துக்களும் நம் இந்திய உணவுகளில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வைக்கிறோம், கார்போஹைட்ரேட், அது மேலே சாம்பார் ஊற்றுறோம், புரோட்டீன். ஒரு பொரியல், காய்கறி பொரியல் வைக்கிறோம், அதில் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ஊறுகாய் வைக்கிறோம், அதில் அயோடின் இருக்குது. அந்த சாதத்தை பிசையும் போது கொஞ்சம் நெய் ஊற்றுறோம், நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் சேர்ந்தது தான் நம்மளுடைய இந்திய உணவே தவிர இந்திய உணவுனால பிரச்சனை ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேலை நாடுகளில் ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியர்களுக்கு மேக்சிமம் எந்த நோய் வந்தாலும் அந்த கிருமியினுடைய தாக்கம் குறைவாகவே இருக்குது. இப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்ச நோய்னா என்ன சொல்லுவோம்? சர்க்கரை, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், இதை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியாத எத்தனையோ நோய்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. நம்ம நாட்டில் இல்லை, வெளியில் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய உணவுகளே நம்மளுடைய உடம்பை சீராக்குகிறது, உடலினுடைய பல நோய்களை தீர்த்து அல்லது நோய்களை வராமல் தற்காத்து நம்மளை காப்பாற்றுது. ஸோ அந்த மலடுங்கிற பிரச்சனை உணவுனால வருதுன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஜீன்னால் வரலாம், ப்ளஸ் இந்த தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரலாம். இதை தான் நான் காரணமாக சொல்லுவேன். முதல்ல நல்ல தூக்கம் தாங்க உடலுக்கு ஆரோக்கியம். நல்ல தூக்கம், ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம், கோழி தூக்கம்னு சொல்லுவோம். அது தூங்குறதே இங்கே தெரியாது, அப்படியே தூங்குவாங்க, முழிச்சுக்குவாங்க.
தூங்குவாங்க, முடிச்சுக்குவாங்க. அதாவது கோழி தூக்கம்னு சொல்கிறது. இந்த கோழி தூக்கத்தின் மூலமாக வேணா உங்களுக்கு வந்து அதனால் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதுக்கு நீங்கள் தூங்காமே இருந்துட்டு போயிடலாம். சில பேர் இருக்காங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி முழிச்சு உக்காந்துக்குவாங்க. அது ப்ராப்ளம். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணணும். உங்களால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து வெளியே வர முடியலன்னா உடனே போய் ஒரு நல்ல உடற்பயிற்சி கூடமாக சேர்ந்துருங்க. ஜிம்மில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதான் ஒரே சொல்யூஷன். தூக்கம் இல்லையா, ஜிம்மில் ஜாயின் பண்ணுங்க. இதுதான் நான் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தீர்வுனா அதுதான். ஏன்னா செய்யக்கூடிய உடற்பயிற்சி எக்ஸசைஸ் இதன் மூலமாக உடல் வந்து தன்னைத்தானே வருத்திக்கும் போது ஒன்று வந்து உடல் உறுப்புகள் பலப்படும். ஒன்று. ரெண்டாவது, உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டயர்டாகும். தூக்கத்தை அதுவே கேட்கும். தூக்கம் வருமானு யோசிக்கிறத விட்டுட்டு அதுவே தூக்கத்தை கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் செஞ்சிங்கனாவே போதும். ஜிம்முக்கு போனீங்கன்னாவே போதும். ரொம்ப பெரிய எக்ஸசைஸ் பண்ணணும், பாடி பில்டர் ஆகணும், ஸ்டேஜ் ஏறணுங்கிறதுனால நார்மலாக அங்கே போயிட்டு நார்மலான சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க. நல்லா தூக்கத்துக்கு அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஜிம்முக்கெலாம் போக வேணாங்க, நான் வாக்கிங் போகிறேன் அப்படிமா. அதுவும் பெஸ்ட்டு தான். டெய்லி ஒரு 45 நிமிஷம் ஒரு ஃப்ரீயான வாக்கிங், அதில் ஒரு ரிலாக்ஸாக நடந்து போகிறது நல்லாயிருக்கும். பட் அது ரொட்டீன் பண்ண முடியாது. இன்றைக்கி நடப்போம், நாளைக்கு தூங்கிடுவோம் கவுந்தடிச்சு. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 1000 ரூபா பணத்தை கட்டி அல்லது ஒரு 5000 ரூபா பணத்தை கட்டி நீங்கள் சேரும்போது பக்குன்னு உள்ளே அடிக்கும். ஐயோ காசு கட்டியிருக்கமே, நம்ம போகணுமேன்னு போக தோணும். அதனால் அந்த மாதிரி ஒரு கூடமாக பார்த்து சேர்ந்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட்டு, ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகரிக்கும். இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஆண்மை விருதியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் காலையில் இல்லறம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் காலையில் செய்யுங்கன்னு சொல்கிறோம்னா, காலையில் இயற்கையாகவே ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகரிக்கும். அதனால தான் காலையில் பாருங்கள் எல்லாரோட உறுப்பும் எழுச்சி நிலையில் இருக்கும். இதுக்கு வந்து காரணம் 2. ஒன்று டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகரிக்கிறதுனால எழுச்சி நிலை அடையும். இன்னொரு வந்து சிறுநீர் பையில் சிறுநீர் ரொம்பிடுச்சுனாலும் எழுந்து நிற்கும். இந்த 2 விஷயத்தினால தான் எழுந்து நிற்கும். ஸோ காலையில் அந்த ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உறுப்பினுடைய எழுச்சி இருக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த விடியற் காலையில் இல்லறத்தில் ஈடுபட்டீங்கன்னா ஒரு திருப்திகரமான இல்லறமாகப்பட்டது இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நீண்ட நேர இல்லறத்தை விரும்பக்கூடிய நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி மருந்து மாத்திரைகளினுடைய பின்னாடி போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீண்ட நேரம் இல்லறம் கிடைக்கணுங்க, ஸோ நாங்கள் வந்து மெடிக்கல் போகிறோம். அந்த மருந்து பேர் டாக்டருக்கே தெரியுமான்னு தெரியல, இவங்க புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மருந்து சொல்கிறாங்க, இவங்களும் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. இது நல்லதா அப்படின்னு கேட்டால் முழுக்க தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு விதமான பிரச்சனைக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடாது. அதுவும் மெயினாக இந்த இல்லறம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தலாம், அல்லது ஹார்ட் ப்ராப்ளம்ஸை கொண்டு வர வைக்கலாம், அல்லது இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடலாம். ஏன்னா நாள் ஆக டோஸ் அதிகமாகிட்டே போகும். நாள் அதிகமாக இப்போ நீங்கள் ஒரு டோஸ் போடுறீங்க, அப்படியே இருக்கீங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த ஒரு டோஸ் போட்டால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஸோ நீங்கள் 2 டோஸ் போடணுன்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போவீங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னா, மருந்து மாத்திரை எடுக்கும்போது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் தான். யாருக்கு அட்வான்டேஜ்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு 40+ இருக்கிறவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்களால இந்த இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது. இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு விதமான சோர்வு இருக்கும். சர்க்கரை, ப்ரெஷர் இதன் மூலமாகவும் இல்லறம் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வேணும்னா மருந்து மாத்திரை மருத்துவ ஆலோசனையின்படி எடுத்துக்க சொல்லுவாங்க. அது எப்படி எடுத்துட்டு உங்களால் நல்லா ஈடுபட முடிஞ்சதுன்னா அதையே கண்டினியூ பண்ண சொல்லுவாங்களே தவிர அந்த மருந்து மாத்திரையை வச்சே லைஃப் லாங் ஓட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபுல்லாக சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்டது தாங்க இது. உங்கள் மைண்டில் நீங்கள் யுவர் ஃபிட் அப்படின்னு தோணுனாலும் நல்ல என்னால் இல்லறத்தில் என்னோடய துணையை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணம்
இருந்தாலும் மட்டும்தான் உங்களால் ஈடுபட முடியுமே தவிர உங்களால் முடியாது ஐ எம் அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் 100 மாத்திரை சாப்பிட்டாலும் அதனால் யூஸே கிடையாது. அதாவது இது ஒரு சைக்கலாஜிக்கலாக, இது ஒரு காமெடியாக ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து, டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன் உயிரோடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டாக்டரை, எப்படி பூனையை அப்படியே முழுங்க முடியும், ஏதாவது கறியாக்கி வேணால் முழுங்கலாம், மற்றபடி அப்படியே முழுங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க முழுங்கிட்டேன் அப்படின்னு. சரி, இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை, வயிற்றுக்குள்ளே போன பூனை உயிரோட கடகடன்னு ரொம்ப சத்தம் போட்டு விட்டுருக்கு, அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குங்கிறார். உடனே டாக்டர், முதல்ல நீங்கள் பூனையை முழுங்கணும்னு சொன்னதே ஏற்றுக்க முடியாது முழுசா, அப்படி போன பூனை உள்ள உயிரோடு இருந்து அட்டகாசம் பண்ணுதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு. டாக்டர் சொல்கிறது இந்த பேஷண்ட் கேட்கவே இல்லை. ஸோ இந்த பேஷண்ட்டை தலைகீழாக கட்டி தொங்க விட்டுட்டு கீழே ஒரு பூனையை ஓட விடுறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் சாப்பிட்ட பூனை அடியில் போயிடுச்சு அப்படிங்கிறார், கீழே போயிடுச்சு அப்படிங்கிறார். உடனே இந்த பேஷண்ட், எல்லாம் சரிதாங்க, நான் சாப்பிட்டது வெள்ளை பூனை, கீழே போனது கருப்பு பூனை அப்படின்னாரு. ஸோ நீங்கள் ஒரு திங்கிங், அந்த பேஷண்ட் திங்க் பண்ணிட்டார், ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ அவரை மாற்றவே முடியாது. அந்த மாதிரி யூ ஆர் ஃபிட் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியும் இல்லறத்தில். மற்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் மருந்து மாத்திரைகளால் ஓரளவுக்கு கொண்டு வந்துட முடியும். பட் இந்த இல்லறத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மனசை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது. அதனால தான் இந்த மருந்து மாத்திரைகள், இந்த மாதிரியான இந்த ஆயுர்வேத குறிப்புகள், சித்த குறிப்புகள்லாம் கொடுக்கறது எதுக்குன்னா, இதை சாப்பிடும்போது உடலுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கான பலம் கிடைக்கும். ஸோ அந்த பலத்தோடு ஈடுபடும் போது நீங்கள் என்ன மனசில் திங்க் பண்ணணும்னா, என்னாலையும் ஈடுபட முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் வரணுமே தவிர, இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் என்னால் ஈடுபட முடியுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் தயவு செஞ்சு வந்துடக்கூடாது. நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா, நீங்கள் இயற்கை மருந்துகளே எடுத்துக்கிறதா இருந்தாலும் அதையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், எந்த மருந்துகளையும் எடுக்காமல், அது ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, அலோபதியாக இருந்தாலும் சரி, எந்த வகையான மருந்துகளை நீங்கள் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அது இல்லாமல் ஈடுபடுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி செய்யணும். ஒரு டைம் யூஸ் பண்ணுறீங்க, ரிசல்ட் கிடைக்கிது, அந்த பூஸ்ட்லேயே தொடர்ந்து நார்மலாக இருக்கணும். ஒரு கட்டத்தில் ஒரு விதமான தளர்வு ஏற்படும் போது வேணும்னா நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரியான மருந்துகள், அதாவது சித்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அலோபதி மருந்துகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுக்காதீங்க. இதில் அந்த நீண்ட நேரம் இல்லறதுக்கு நிறைய விஷயங்களுங்க இன்னைக்கு இல்லை, அந்த காலத்துலேருந்தே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாம் என்னமோ இன்னைக்கு தான் வந்து இதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை இல்லை, அப்பையிலேருந்தே இருக்குது, சித்த குறிப்புகளே இதை பற்றி இருக்குது. அதாவது லேபன தைலம், லேபன மணி அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து பாதரசத்து மூலமாக தயார் பண்ணுவாங்க. பாதரசத்தை தயார் பண்ணி அதை வந்து புடம் போட்டு சில மூலிகைகளில் புடம் போட்டு எடுப்பாங்க. அந்த மூலிகையினோட சத்துகள் இந்த பாதரசத்தில் ஏறி இருக்கும். இந்த மணிகளை யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்து பேர் லேபன மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேபன மணியை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த திரவம் வெளியே வராது. ரொம்ப நேரம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் நீண்ட நேரம் நீங்கள் ஈடுபடுறதுக்கும் இந்த ஒரு விஷயம் உதவி செய்யும். அதனால் இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரே ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கைகண்ட அனுபவ முறை என்னென்னா, மிளகு இருக்கு இல்லையா, கருமிளகு, இதுதான். அந்த காலத்திலே பழமொழி இருக்குது, ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகுக்கு நச்சுக்களை முறிக்கும் தன்மையும் உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற தன்மையும் இருக்குது. இந்த மிளகு ஒரு அற்புதமான காயக்கல்ப மூலிகையாகவும் சகல சர்வ ரோக நிவாரணியாகவும் விளங்குகிறது. உடலில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. ஒரு 2 மிளகை எடுத்துக்கிறீங்க, உங்களோட வாயில் போட்டுக்கிறீங்க, உங்களோட பல்லில் ஒரு கடி லைட்டாக கடிச்சிக்கிறீங்க. இந்த காரம் லைட்டாக ஏறணும், இதில் லைட்டாக காரம் வரும், இந்த காரம் லைட்டாக ஏறணும். இந்த சமயத்தில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறீங்க, உங்களால் நீண்ட நேரம் இதன் மூலமாக இல்லறத்தில் ஈடுபட முடியும். அது ஏங்க இந்த மிளகை வாயில் போட்டு கடிச்சிக்கிட்டா இல்லறத்தில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்டால், அதாவதுங்க
இதில் ஏற்படுற இந்த காரத்தன்மை, இந்த மிளகுல இருக்கக்கூடிய ஒரு விதமான காரத்தன்மை அதீத உணர்வுகளை மட்டுப்படுத்தும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீக்கிரமாக முடிஞ்சு போகுது, வெளியேறது அப்படின்னு சொல்கிறவன் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஈடுபடுவாங்க, அல்லது அதீத ஆசையோடு ஈடுபடுவாங்க, அதீத ஒரு எண்ணத்தோடு ஈடுபடுவாங்க, ரொம்ப நாள் கழித்து ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதனால் அந்த அதீத உணர்வுகளை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. அதீத ஆசைகளை மட்டுப்படுத்தும், உணர்ச்சிகளை குறைக்கிற சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அந்த உணர்ச்சிகளை முழுவதும் குறைக்காமல் எந்த லெவலில் வச்சுருக்கணுமோ, எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணுமோ அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வச்சுருந்து உங்களுக்கு ஈடுபடுத்த வைக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. ஸோ அந்த மிளகை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், லைட்டாக வாயில் போட்டு கடிச்சிட்டு ஈடுபடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் இல்லறம் வச்சிருக்கக்கூடிய அறை எப்படி இருக்க வேணுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எப்பயுமே வெளிச்சத்தில் இல்லறத்தில் ஈடுபடாதீங்க, எப்பயுமே ஈடுபடாதீங்க. அதாவது ரொம்ப வெளிச்சத்தோடு ஈடுபட வேணாம். ஒரு ஒரு சில பேருக்கு வெளிச்சம் வேணும்பாங்க, ஒரு மாதிரி மிதமான வெளிச்சம் வேணும்பாங்க. சில பேர் இருட்டில் தான் பெஸ்ட்டும்பாங்க, சில பேர் வெளிச்சமாகணுமா. இதில் என்ன வெளிச்சத்தில் பிரச்சனைனா, அந்த காலத்தில் பாருங்கள் முதல் இரவுன்னு தான் வச்சாங்க, முதல் பகல்னு வைக்கல. பல பேர் கேட்பாங்க இது ஏங்க முதல் இரவுன்னு வச்சாங்க, ஏன் பகலில் வச்சா நடக்காதா அப்படிம்பாங்க. இது காமெடியாக கேட்பாங்க. இந்த காலத்தில் தான் லைட் இருக்குது, ஸோ நம்ம இரவையும் பகலாக்கலாம், பகலையும் இரவாக்கலாம். பட் அந்த காலத்தில் அப்படி இல்லை, இரவுனா இரவாக இருக்கும், பகல்னா பகலாக இருக்கும். இதில் என்ன ஆகும்னா, உடல் அங்கங்களை ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சிலருக்கு சில விதமான கற்பனைகள் இருக்கும். இப்போ ஆணுக்கு பெண்ணோட உடல் அங்கம் இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு கற்பனையில் அவங்க இருப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிக்கு அந்த மாதிரியான தோற்றம் இல்லை அப்படின்னு தெரியும் போது ஃபஸ்ட் டைம் ஈடுபடும் போதே அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிட்டு அவங்க ஈடுபடாமல் போயிடுவாங்க. அதுவே பின்னாடி வரக்கூடிய நாட்களுக்கு தொடரும். அதனால் அந்த மாதிரி ஈடுபட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஈடுபடும் போது இருட்டில் ஈடுபடுங்க. ஸோ அது ஈடுபட்ட உடனே இருவருக்கும் ஒரு பரஸ்பர காதல் வந்துடும். அதுக்கப்புறம் எப்படின்னாலும் அவங்களுக்கு எல்லாருமே தேவதையாக தான் தெரிவாங்க. அதனால் ஆண்களும் சரி பெண்களும் சரி, இதுவே ஆண்களுக்கும் பொருந்தும். நான் ஆண்களோட பார்வை பெண்கள் மேலே இருக்குன்னு சொல்கிறேன். இதே தான் பெண்களோட மனநிலை ஆண்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரி கணவனுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, தோற்றங்கள் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாறுபடும் பொழுது அவங்களுக்கும் ஒரு விதமான டிஸ்அட்வான்டேஜ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இரவில் ஈடுபடுங்க, இருட்டில் ஈடுபடுங்க. ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறது போக போக உங்களுக்குரிய புரிதல் காதல் வரும்போது நீங்கள் எப்படினாலும் ஈடுபட்டுக்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா வாக்ஷாயனரே சொல்லிட்டார், எந்த கட்டுப்பாடுகளும் இல்லறத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது, அருவருப்பு பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டையுமே அவாய்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் நீண்ட நேரம் ஒரு இல்லறத்தில் தாராளமாக ஈடுபட முடியும். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆண்களுக்கு இல்லறம் வச்சிருக்கிற அந்த இடத்துல ஈடுபடும்போது ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படும். இது பல ஆண்களுக்கு ஏற்படும். ஃபஸ்ட்டு ஆக்டிவாக ஈடுபடுவாங்க, போக 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 டைம் ஆக ஒரு மாதிரி அப்படியே டல் ஆகிடுவாங்க. இதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னா, பால் குடிச்சிட்டு ஈடுபடுங்க. ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஆண்கள் ஈடுபட்டாங்கன்னா உடல் பலம் நல்லாயிருக்கும். அந்த ஈடுபட்டுற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஈடுபட்டு முடித்த பின்பும் சோர்வுலாம் ஏற்படாது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் இந்த மூச்சின் வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆண்கள் மூச்சை வேகமாக விடாமல் மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட்டுட்டே இல்லறத்தில் ஈடுபடணும். இல்லறத்தில் ஈடுபடும் போது மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும், மெதுவாக மூச்சை வெளியில் விடணும். இந்த ஒரு சீரான சுவாசத்திலேயே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் உங்களால் நீண்ட நேர இல்லறத்தில் ஈடுபட முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளிவராது. இந்த மூச்சின் கண்ட்ரோல்லையே உங்களுக்கு சீக்கிரமாக வெளிவராமல் இருக்கிறதுக்கும் இது நல்லா இருக்கும். ஃபஸ்ட் டைம்
நீங்கள் இருக்கும்போது இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் நான் ஈடுபடுறேங்க என்னால் இருக்க முடியுமானா இருக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். பட் போக 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 நல்லா பழகிடும், நல்லா ஈடுபடலாம். இது ஒரு டெக்னிக் தான். ஸோ அந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் பார்த்துட்டோம். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.